Hi, hello, welcome back to Visu Photoshop tutorials. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ வந்து பழைய black and white போட்டோல வந்து இது மாதிரி நிறைய டஸ்ட் இது மாதிரி டேமேஜ்லாம் இருக்கும் போட்டோல. அதெல்லாம் எப்படி சரி பண்ண போறது, இந்த போட்டோவை அப்படியே பழைய போட்டோ மாதிரி எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம போட்டோவை வந்து பென் டூலால கட் பண்ணிக்கலாம். பென் டூல் எடுக்கிறதுக்கு ஷார்ட்கட் வந்து P அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பென் டூல் வந்துடும். இதுதான் பென் டூல், ஷார்ட்கட்டு P. இப்போ வந்து நம்ம போட்டோவை கட் பண்ணிக்கலாம். இது ஓல்டு போட்டோங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா கட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து இந்த black and white போட்டோவை எப்படி கலர் பண்றதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு போட்டோவை உள்ளாலேயே கட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த வெளியில இருக்க பேக்ரவுண்ட் வராம இருக்கும். இந்த மாதிரி லேடிஸுக்கு தலையில இருக்க பூவெல்லாம் எப்படி கட் பண்றதுன்னா விறுவிறுன்னு அப்படியே விறுவிறுன்னு அப்படியே போட்டு போயிருங்க. அப்பதான் வந்து பூ மாதிரி இருக்கும். நீங்க பொறுமையா உட்காந்து கட் பண்ணீங்க அப்படின்னா அது கரெக்டா வராது. விறுவிறுன்னு அதிலே அப்படியே டாட்டா வச்சுட்டு போங்க. இப்போ ஃபோட்டோவை கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஃபோட்டோவை தனியாக எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா Ctrl Alt Enter அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். இப்போ இதுக்கு வந்து ஃபெதர் கொடுக்கணும். இதுக்கு ஷார்ட்கட் என்னன்னா கீபேடில் ஷார்ட்கட் வந்து எல்லுன்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதாவது லாசா டூல் அதில் வந்து ஃபெதர் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து 1 கொடுத்துக்கலாம். 1 கொடுத்து Ctrl J, இன்னொரு லேயர் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஷார்ட்கட் வந்து Ctrl J. எம்மை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி வரும். 2 பேருக்கும் சேர்த்தே இப்படி போட்டுக்கலாம். அதுலேயே Ctrl M கொடுங்க, Ctrl J கொடுங்க. இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் ஹேர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த Ctrl M போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த நார்மல் மேலே இருக்க பார்த்தீங்களா, நார்மலில் மல்டிப்ளை அப்படின்னு கொடுங்க. கொடுத்து வந்து இப்படி வந்துடும். அதுக்கப்புறம் Ctrl M கொடுங்க. Ctrl M கொடுத்ததும் ஃபஸ்ட்டு பென்சில் மாதிரி இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி தலையில் இப்படி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு தேர்டு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை இப்படி கிளிக் பண்ணி இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரிஜினலாக ஹேர் வந்துடும். ஜூமிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியும் பேக்ரவுண்டில், அதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணணும். Ctrl Shift U இந்த ஷார்ட்கட் எதுக்கு அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த ஹேரை பிளாக் பண்ணுறதுக்கு. Ctrl Shift Uனாலே அது எந்த இமேஜ் எதுவாக இருந்தாலும் பிளாக்காக மாற்றுறதுக்கு அந்த ஷார்ட்கட் Ctrl Shift U. நம்ம எரேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் ஃபோட்டோவோட இந்த பேக்ரவுண்டில் விட்ட ஹேரை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம வந்து ஃபோட்டோக்கு வந்து டோபாஸ் கொடுக்கறதுக்கு ஃபில்டர் போய் டோபாஸில் டோபாஸ் 5 கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வரும். இது நம்ம ஃபோட்டோவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஃபில்டர் கொடுக்கலாம். ஃபில்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த ஃபோட்டோவில் இன்ச்சுக்கு இன்ச்சாக ஒவ்வொரு கரெக்ஷனும் பண்ணுவோம். இருக்கிறது இந்த ஃபேஸில் இருக்கிற சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்க கரெக்ஷன்லாம் நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு எந்த டூல் யூஸ் ஆகுது அப்படின்னா, அதாவது இந்த டூல் தான் ஹீலிங் ப்ரஷ் டூல், இன்னொன்று வந்து கோலன் ஸ்டாம்ப் டூல். இந்த 2 டூலுமே நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு ஹீலிங் ப்ரஷ் டூல் எடுத்துக்கலாம்.
ஹீலிங் டெஸ்ட் டூலுக்கு ஷார்ட்கட் J